அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி வந்து டேபிள்ஸ் வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல எப்படி உருவாக்குறது, ஒரு டேபிள் உருவாக்கின பிறகு எப்படி ஒரு ரோஸ்க்கு டெலீட் பண்றது, இன்சர்ட் பண்றது, அலைன்மென்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம டேபிள் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல டேபிள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளவு காலம் வேணும், எவ்வளவு ரோஸ் வேணும் அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து 4x2, இப்போ 4 காலம்ஸ் 2 ரோஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து இதில் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படி அந்த கீழே வந்து இந்த மாதிரி செல் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்சர்ட்லேயே போயிட்டு டேபிளில் இன்சர்ட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்குது. அந்த இன்சர்ட் டேபிள் அதில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரோஸ், எவ்வளோ காலம்ஸ் வேணும் எவ்வளோ ரோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். மொத்தம் 3 காலம் 2 ரோ இருக்கிற மாதிரி நான் வந்து ஒரு டேபிளை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு டேபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் அகெயின் ஸ்டூடெண்ட் நேம் அண்டு ஸ்டூடெண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிளுக்கு ஒரு டேட்டாவை என்ன செய்கிறேன் நான் வந்து இதில் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் வந்து 1001 இது வந்து நான் இன்னொரு விஷயம் கவனிங்க, ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து டேப் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து அடுத்த செல்லுக்கு போயிடும். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணுறேன், அகெயின் ஒரு டேப் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ரோ வந்து இன்சர்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து என்ன எவ்வளோ ரோஸ் தேவையோ நீங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து நீங்கள் இது பண்ணும்போது, அதாவது டேப் கீ ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து அடுத்த ரோ வந்து இன்சர்ட் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து ஒரு 3 ரெக்கார்டு இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டேட்டாவை நான் வந்து உருவாக்கியிருக்கிறேன். சரியா? ஒரு டேபிளில் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். சரியா? சரி, இப்போது இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல இப்போ எனக்கு வந்து இந்த ரோக்கு மேலே புதுசாக ஒரு ரோ வந்து எனக்கு உருவாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அந்த ரோவை இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த ரோவுக்கு மேலே வந்து புதுசாக ரோ வேணுமோ அந்த இடத்துல இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்சர்ட் அப்படின்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா இன்சர்ட் ரோஸ் அபோவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ஒரு ரோ வந்து உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடும். அதே இது வந்து நம்ம எந்த ரோவில் இப்போ இந்த 1002க்கும் 1003க்கும் இடையில ஒரு ரோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதே இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்சர்ட்டில் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. அகெயின் இன்னொரு ரோ இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லே அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த லே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் டேபிள் சம்மந்தப்பட்ட டேபிளில் என்னெல்லாம் பண்ண போகிறோமோ அது எல்லாமே இதில் தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அபோவ், இன்சர்ட் பிலோ, லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இன்சர்ட் பிலோ அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு ரோ வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் ஆகுது. அபோவ்னு கொடுக்கும்போது மேலே இன்சர்ட் ஆகும். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதே வந்து ஒரு காலம் வந்து உங்களுக்கு புதுசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்த இடத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு லெஃப்ட் சைடில் நான் இப்போ ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு ஸ்டூடெண்ட் நேமுக்கும் கிளாஸுக்கும் இடையில எனக்கு ஒரு காலம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் இன்சர்ட் காலம்ஸ் டு த லெஃப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நினச்சி ஒரு காலம் வந்து உங்களுக்கு வந்து இன்சர்ட் ஆகிடும். இதுதான் வந்து இன்சர்ட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். சரி, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரோவையோ அல்லது இந்த காலத்தையோ நம்ம வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், எந்த ரோ உங்களுக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த ரோவை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த இடத்துல நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா டெலிட் ரோஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். டெலிட் ரோஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், டெலிட் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த கார்னர் இப்படி நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி மவுஸ் வச்சுட்டு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி செலக்ட் ஆகும். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி அல்லது டெலிட் கொடுக்கலாம், டெலிட் ரோஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த லே அவுட் அப்படிங்கிற இந்த மெனுவில் டெலிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் போய்ட்டு ரோஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ நமக்கு இது அதே மாதிரி தான். இதில் இன்னொரு வே இருக்குன்னா ஜஸ்ட் இப்போ இந்த காலத்தை மட்டும் நம்ம வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் டெலிட் செல் அப்படின்னு சொல்லி காட்டும். இதில் போனீங்கன்னா டெலிட் என்டையர் காலம் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கொடுத்துக்கணும்.
அப்படி இல்லைன்னா இங்கேயே டெலிட்னு இருக்குது, அதில் என்டையர் காலம் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து டெலீட் பண்ணக்கூடிய மெத்தட். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இதுக்கு மேலே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 1001 1002 இந்த ரெண்டையுமே வந்து தனித்தனி டேபிளாக நான் வந்து ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு 1001 1002க்கு இடையில ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், இதுக்கு லேஅவுட் அப்படிங்கிற மெனுவில் ஸ்ப்ளிட் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்கும். இது வந்து ஒரு டேபிளை ரெண்டாக பிரிக்கிறது பார்த்தீங்களா. ஸோ ரெண்டாக பிரிஞ்சிடுச்சா, இது ஒரு டேபிள் ஆயிடுச்சு, இது ஒரு டேபிள் ஆயிடுச்சு. அதுக்கு தான் வந்து ஸ்ப்ளிட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். அகெயின் இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் டெலீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி அது ஜாயிண்ட் ஆகிக்கும். ஸோ இது ஒரு ஸ்டெப். சரி, இப்போது வரிசையாக நம்ம ஒவ்வொன்றா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, லேஅவுட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெனு இருக்குது. இந்த செலக்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வழக்கமாக என்ன பண்ணுறோம், இந்த கார்னரில் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படிங்கிற செல்லுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணுறோன்னா, இதில் செலக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போனீங்கன்னா செலக்ட் ரோ அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ரோ வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து Ctrl+B போல்ட் பண்ணுறேன், கொஞ்சம் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ராக்கெட் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சரியா, சரி. ஸோ அப்போ இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணாமல் ஸோ டேரெக்டாக லேஅவுட்டுங்கிற மெனு வழியாக நீங்கள் வந்து பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். அதாவது இப்போ 1002ங்கிற நீங்கள் ரோ செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த 1002 அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இதில் செலக்டில் போயிட்டு என்ன பண்ணுங்கள், ரோ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரோ வந்து செலக்ட் ஆகிடும். இன்கேஸ் இந்த காலம் செலக்ட் ஆகணும் அப்படின்னா அதே சேம் ஸ்டெப்பு, செலக்டில் போங்க, காலம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த காலம் செலக்ட் ஆகும். சரியா, அதே மாதிரி நீங்கள் ஒரு செல்லு மட்டும் பர்டிகுலராக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செலக்ட் கொடுத்து செல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்த செல்லில் நிற்கிறீங்களோ அந்த டேட்டா வந்து செலக்ட் ஆகும். எதுக்காக செலக்ட் பண்ணுறோம், ஏதோ ஒரு அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி. இப்போ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுறோன்னா Ctrl+B செலக்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஆப்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இல்லை எனக்கு டேபிள் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செலக்ட்னு கொடுத்துட்டு டேபிள் அப்படின்னு கொடுத்துக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுறது நல்லா கவனிங்க, வெளியே அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே மேலே லேஅவுட்டுங்கிற ஆப்ஷன் இங்கே இருக்குது, ஆனால் டேபிள் சம்மந்தப்பட்ட எந்த கண்டென்ட்டுமே இங்கே இல்லை. ஸோ ஆனால் அந்த செல்லுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறமா இங்கே லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உருவாயிருக்குது, டேபிள் டிசைன் அப்படின்னு சொல்லி இன்னொன்று உருவாயிருக்குது. ஸோ அப்போ லேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரணும்னா நீங்கள் முதல்ல அந்த டேபிளுக்குள்ளே நீங்கள் முதல்ல இருக்க வேண்டும். சரியா, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போது நம்ம இப்போ இது வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக இந்த டேட்டா வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கொஞ்சம் டேட்டா வந்து நான் உருவாக்கிக்கிறேன். சரியா, ஸோ அப்போ வந்து கொஞ்சம் டேட்டா வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யணும், இது வந்து ஒரு பேஜ் முழுமையும் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஸோ அப்போ ரோவோட ஹெயிட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ ரோவோட ஹெயிட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு இந்த இடத்துல இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க, அதை டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இதே லேஅவுட் அப்படிங்கிற மெனுவில் போனீங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் போனீங்கன்னா இந்த டேபிளுக்கு வந்து சைஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். ப்ரிஃபர்ட் வித் 0 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஒரு 20 அப்படின்னு மாற்றிட்டு ஜஸ்ட்டு ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, டேபிளோட அந்த விட்த் வந்து கொஞ்சம் கூடுது. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஸோ நம்ம என்ன செய்ய சொன்னேன், ரோவோட ஹெயிட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா இதில் ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க, இதில் ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் ஸ்பெசிஃபை ஹெயிட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நம்ம ஒரு 5 சென்டிமீட்டர் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அந்த ஒவ்வொரு ரோவோட ஹெயிட்டு என்ன செய்யும், 5 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு மாறிடும். இல்லை எவ்வளோ தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதே ப்ராப்பர்ட்டிஸில் போகலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயே இருக்க பாருங்கள் ஹெயிட் அப்படின்னு, லேஅவுட் பக்கத்தில் ஹெயிட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதிலே நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த காலத்தோட விட்த்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இதே ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1 சென்டிமீட்டர் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் போய்க்கோங்க. ஸோ போயிட்டு காலம் விட்த்தை வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கூட்டணும்னா இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் கொடுக்குறேன், ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ இது மாதிரி இப்படி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டேபிளை செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் வந்து என்ன செய்கிறோம், இதில் போய் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். சரியா, ஸோ இப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த லேஅவுட்டில் டேரெக்டாக ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கோங்க. இதில் காலமில் என்ன பண்ணணும், நீங்கள் எவ்வளோ சென்டிமீட்டர் தேவையோ அவ்வளோ சென்டிமீட்டரை கொடுத்துக்கலாம். சரியா, சரி, இதுதான் வந்து அந்த காலம் விட்த்தை வந்து நம்ம செட் பண்ணுறது.
ரொம்ப இது அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம டேபிள் ஃபுல் பேஜுக்கும் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் வேணும்னா ஜஸ்ட் டேபிளை கிளிக் பண்ணுங்கள். டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிஃபர்டு வித்துன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், எவ்வளோ சென்டிமீட்டரில் வேணுமோ அவ்வளோ சென்டிமீட்டர் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். இதே உங்களுக்கு சென்டரில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl E அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேபிளே சென்டராகி விழுந்துடும். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இந்த டெலிட்டுங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம என்ன செய்ய போகிறோம், அதாவது இந்த டேபிள் எனக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதில் போய் டெலிட் டேபிள் கொடுத்தீங்கன்னா அந்த டேபிளே டெலிட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து இந்த லேஅவுட்டுங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டெலிட்டுங்கிற ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ப்ளிட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சொன்னேன். இது ஒரு டேபிளை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ஹெட்டிங் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்ப்ளிட் டேபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக மேலே ஒரு ஸ்பேஸ் வந்துடும். அந்த ஸ்பேஸில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து ஹெட்டிங்கை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ என்ன ஹெட்டிங் தேவையோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து உருவாக்கிக்கிடலாம். ஸோ அதுக்கும் இந்த ஸ்ப்ளிட் டேபிள் வந்து யூஸ் ஆகும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, செல்லுக்குள்ளே ஒரு டேபிள் உருவாக்கியாச்சு, அதுக்குள்ளே என்ன செஞ்சிட்டோம், ஒரு டேட்டா கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும்னா இந்த டெக்ஸ்ட் வந்து சென்டரில் இருக்கணும், ஒவ்வொரு செல்லுக்கு சென்டரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லேஅவுட் அப்படிங்கிற மெனுவில் போங்க. இதில் போனீங்கன்னா அலைன்மெண்ட்டுக்கு மேலே இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா சென்டர். ஸோ பாருங்கள் செல்லுக்கு சென்டரில் வந்துருச்சு, இந்த செல்லுக்கு இங்கே வந்துருச்சு, சென்டரில் வந்துருச்சு. இதே நீங்கள் டாப் கொடுத்தீங்கன்னா டாப்பில் போகும். இந்த மாதிரி நீங்கள் எப்படி எந்த மெத்தடில் கிளிக் பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி மாறிடும். ஸோ இது வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். சரியா? அதே இது டெக்ஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். டெக்ஸ்ட் டைரக்ஷன் கொடுக்கும்போது ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைரக்ஷன் மாற்றுறதுக்கும் இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும், அலைன்மெண்ட்டுங்கிற ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா செல் மார்ஜின், எப்படி ஒரு பேஜுக்கு நம்ம வந்து மார்ஜின் செட் பண்ணுறோமோ அதே மாதிரி செல்லுக்கும் நீங்கள் மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். ஸோ செல் மார்ஜினில் போயிட்டு டாப்பில் எவ்வளோ சென்டிமீட்டர் வேணும், பாட்டமில் எவ்வளோ சென்டிமீட்டர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப் விழும். இப்போ லெஃப்ட்டில் 0.19 அப்படின்னு இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன், இதில் வந்து ஒரு 0.50 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 0.50. ஸோ அதே மாதிரி இதில் என்ன பண்ணுறேன், 0.50 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இந்த கேப் இருக்குல்ல, அந்த காட்டுற பாருங்க, இந்த கேப் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். ஸோ இதை வர வைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், அந்த செல் மார்ஜின் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? அதே மாதிரி ஒரு செல்லுக்கும் அடுத்த செல்லுக்கும் இடையில் உங்களுக்கு வந்து ஏதாவது கேப் வேணும் அப்படின்னா இதே செல் மார்ஜினில் போயிட்டு அலோ ஸ்பேசிங் பிட்வீன் செல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து 25 அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல்லுக்கும் அடுத்த செல்லுக்கும் இடையில் என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து கேப் வந்து விழுந்துடும். ஸோ அதுக்கு தான் இது யூஸ் ஆகும். அடுத்து என்ன பண்ணணும்னா இதில் வந்து இப்போ இந்த பார்டர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்டர் வேண்டாம் அப்படின்னா நேராக ஹோம் மெனு போகணும், போயிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இதில் நோ பார்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், அந்த பார்டரை உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ரிமூவ் ஆகிடும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் திருப்பி இந்த பார்டர் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு இதில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதே ஹோம் மெனுவில் போயிட்டு இதில் ஆல் பார்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், திருப்பி வந்து அந்த பார்டர் வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவுட் சைடு மட்டும் பார்டர் வேணும், ஸோ இன்சைடு மட்டும் பார்டர் வேணும், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரைட் சைடு மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல நோ பார்டர் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பார்டராக செலக்ட் பண்ணணும். டாப் பார்டர், ஸோ பாட்டம் பார்டர், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் உங்களுக்கு என்ன பார்டர் வேணுமோ அந்த பார்டரை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்க டேபிளில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதை தவிர்த்து இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதாவது எப்படி வந்து ஒரு டேபிள் வந்து நம்ம உருவாக்கிக்கிட்டு ஸோ இந்த ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெட்டிங் வந்து அடுத்த பேஜுக்கும் வரணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இதோட தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். ஸோ மீண்டும் சந்திப்போம். இன்னும் நிறைய டேபிளில் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து அடுத்த வீடியோ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.